Hi friends, welcome to Beauty Kitchen Face Pack. இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னா, ஒரு வாழைப்பழம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு தக்காளி, அலோவேரா ஜெல்லு. இது நீங்கள் வீட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணலாம், இல்லை கடையில் வாங்கி வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 3 பொருளை வச்சு தான் நம்ம ஒரு ஃபேஸ் க்ரீம் இன்றைக்கி தயார் பண்ண போகிறோம். அது எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை உரித்து எடுத்துட்டு நம்ம இதில் ஒரு பாதி வாழைப்பழத்தை நான் போட போகிறேன். பாதி தான் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. இந்த மாதிரி ஏன்னா நான் ஒரு வாரத்துக்கு நான் இது க்ரீம் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா ஃபுல் வாழைப்பழம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் தக்காளி நான் ஒரு பாதி தான் எடுத்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். அது இந்த அளவுக்கு பீஸாக இப்படி கட் பண்ணி இப்போ இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ இந்த 2 பொருளை நம்ம தண்ணி சேர்க்காத மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளியும் வாழைப்பழமும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது நம்ம வடிகட்டி வச்சு நம்ம அதை வடிகட்டிடலாம். இது மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு வடிகட்டி வச்சு நம்ம இதில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக இதில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்ட பிறகு அந்த ஜூஸ் நம்மளுக்கு வரும். இல்லாதான் இப்போ நம்ம ஃபேஸ் க்ரீமு வாழைப்பழம் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்டெல்லாம் நம்மளுக்கு நீக்கி கொடுக்கும், அந்த கரும்புள்ளி இருக்கிறது. அதனால தக்காளி நம்ம முகத்தில் நம்மளுக்கு அந்த ரிங்கிள்ஸ் இருக்கிறது, சைடில் அந்த சுருக்கம் இருக்கிறதால நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இது பண்ணும்போது க்ரீம் பாருங்கள் எவ்வளோ இதுவாக கீழே வருது. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு க்ரீம் கிடச்சிருக்கு. இதில் நம்ம இப்போ முக்கியமான பொருளை சேர்க்குறது அலோவேரா ஜெல்லு. அலோவேரா ஜெல்லு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல்லு. க்ரீம் நம்மளுக்கு ரெடி. உங்களுக்கு வேண்டாம் இன்னொரு அலோவேரா ஜெல்லு கூட இன்னொரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு க்ரீம் இருக்கணும் முகத்தில் போடுறதுக்கு. இது நம்ம நைட்டில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருந்தாக்கா நீங்கள் ஒரு நாளைக்கு 3 டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் வாழைப்பழம், தக்காளி, அலோவேரா ஜெல்லு வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் க்ரீம் ரெடி பண்ணியிருக்கிறோம். தக்காளி நம்மளுக்கு முகத்தில் இருக்கிற அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் இது பண்ணி கொடுக்கும். அலோவேராவும் நம்மளுக்கு அந்த ஈரப்பதத்தை ரொம்ப சீக்கிரம் காயாமல் அது நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம முகத்தில் ஃபுல்லாக நல்லா முகத்தில் பிடிச்சி ட்ரை ஆன பிறகு தான் அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகும் நம்மளுக்கு. அது இல்லாமல் வாழைப்பழம் நம்மளுக்கு முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளி அதெல்லாம் நம்மளுக்கு ஃபுல் கிளியர் பண்ணி கொடுக்கும். இது ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் வெறும் பாதி வாழைப்பழத்தை எடுத்துருக்கிறேன். இது 1 வீக்குக்கு எனக்கு 1 வாரத்துக்கு தேவைப்படும். இப்போ இது இந்த மாதிரி பாத்திரம் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ இது நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுற பாருங்க. இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு நம்ம கழுவிக்கலாம். நார்மல் தண்ணியில் நம்ம கழுவிக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு முகம் அவ்வளோ சாஃப்டாக நல்லா க்ளோவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 15 நிமிஷம் விட்டு இது நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம்.